என்னங்க இப்போ தான் ஏதோ அரசியல் கட்சி அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தார், வி த லீடர்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணார். திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே. அண்ணாமலை அந்த காணொலியில் சோஷியல் மீடியாவில் அது வந்து அந்த அவர் வெளியிட்ட அந்த வீடியோவில் முதல்ல அவர் உச்சரித்த அந்த பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் உச்சரித்தது ரஜினிகாந்த். உடனடியாக என்ன செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே திட்டமிட்டதா அல்லது ஏற்கனவே வந்து ஒரு வேலை டிசைன் பண்ணி வச்சுருந்தாலும் தெரியல, லதா ரஜினிகாந்த் வந்து மக்கள் மேடைன்னு ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை அறிவித்தாங்க. சரி, அதோடு விட்டாங்களா? அதோடு விடலை. அதுக்கு பிறகு இந்த லூசு பைத்தியம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராகவா லாரன்ஸ் வந்து தலைவர் ரஜினி இதெல்லாம் வந்து அண்ணாமலை அரசியல் கட்சி தொடங்குறதா அந்த அறிவிச்சார் இல்லையா, வி த லீடர்ஸ். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருச்சுன்னா அண்ணாமலை பக்கம் யாரும் போயிருக்கவே மாட்டாங்க. இந்த 17 லட்சம் சான்ஸே கிடையாது. வேக வேகமாக போய் ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்திச்சிருக்கார். இந்த சூழ்நிலையில் இன்னும் சொல்லப்போனால் அந்த சந்திப்பு நடந்த பிறகு தான் அண்ணாமலை பேசுகிறாருன்னு வச்சுங்க. மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். அண்ணாமலையின் திட்டம் தவிடுபொடியானது. எல்லாருக்குமே இது ஒரு ஷாக்காக இருக்கும். என்னங்க இப்போ தான் ஏதோ அரசியல் கட்சி அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தார், வி த லீடர்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணார். திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே. ஆனால் உண்மையில் அப்படி தான். யார் அரசியல் கட்சி தொடங்கினாலும் சுயமாக சிந்தித்து சுயமாக முடிவெடுத்து சுய பலத்தோட அரசியலில் அடி எடுத்து வைக்கணும். அப்படி தான் பலரும் கூட வந்து அடி எடுத்து வச்சுருக்கிறாங்க கடந்த காலத்தில். யார் வெற்றி அடைஞ்சாங்க யார் தோல்வி அடைஞ்சாங்கன்றது அது தனி. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறீங்கன்னா முழுக்க முழுக்க சுய சிந்தனையோட, சுய முடிவின்படி, சுய சிந்தனையோட, சுய பலத்தோட நீங்கள் அரசியலில் அடி எடுத்து வைக்கணும். ஆனால் அண்ணாமலை வந்து அரசியல் எப்படி இருந்ததுன்னா, இங்கேருந்து பிஜேபியிலேருந்து ராஜினாமா பண்ணார். ராஜினாமா ஒரு அரசியல் கட்சியில் ஒரு சென்சிட்டிவான ஒரு போஸ்ட்டு மாநில தலைவராக இருந்திருக்கிறாரு. பதவியை ராஜினாமா பண்ணும்போது அவர் மாநில தலைவராக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் மாநில தலைவராக இருக்கும்போது அவருடைய ஃபாலோயர்ஸ் வந்து பிஜேபியில் குறிப்பிட்ட அளவில் இருந்தாங்க. அப்போ உள்ளபடியே அந்த கட்சியிலேருந்து நீங்கள் அவர் வந்து அண்ணாமலை அண்ணாமலை அந்த கட்சியை விட்டு விலகி ஒரு புதிய கட்சி தொடங்குறாருன்னா அந்த கட்சியில் இருக்கிற நபர்கள் அவர் கூட சேர்ந்து வராங்க வரலன்றதுலாம் ரெண்டாவது. உள்ளபடியே என்ன காரணம்னு சொல்லியிருக்கணும். அண்ணாமலை செய்த மிகப்பெரிய தவறு இதுதான். ஒரு கட்சியிலிருந்து இங்கே இருக்கிறீங்க, அந்த கட்சிக்கு ஒரு சாயம் இருக்குது, அந்த கட்சிக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது. அப்போ அந்த கட்சியை விட்டு நீங்கள் விலகி வரீங்க, புதிய கட்சி தொடங்குறீங்கன்னா குறைஞ்சபட்சம் என்ன காரணம்னு சொல்லணும். அந்த காரணம் சொல்லாமல் அந்த கட்சியை விட்டு நீங்கள் விலகிறது மைனஸ். யாருக்கு? அண்ணாமலைக்கு மைனஸ். சரி, நீங்கள் விலகிறீங்க, இங்கேருந்து ஒரே ஒரு கடிதத்தில் விலகி இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர். நீங்கள் அதுக்காக நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், நான் வந்து தனி கட்சி தொடங்க போகிறேன் சொல்லிட்டு நான் யார்கிட்டலாம் சொல்லிட்டு வந்தேன்னு கேட்டால் அமித்ஷா கிட்டே போய் சொல்லிட்டு வந்தேன், மோடி கிட்டே சொல்லிட்டு வந்தேன்னா ஒரு பில்டப். அது இதுக்கு வந்து நீங்கள் அங்கே போய் சொல்லிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. ஒரு அனுமதியை வாங்கிக்கிட்டு வந்து நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கும் போது அப்போது வந்து பிஜேபியோட இன்னொரு பி டீம் அப்படி தான் பார்க்கப்படும். உள்ளபடியே வந்து ஒரு அரசியல் கட்சி புதுசாக தொடங்குகிற பல பேர், இப்போ வைகோ எடுத்துங்க, அப்படியே வெகுண்டு எழுந்தார். திமுக வந்து அப்படியே வெகுண்டு எழுந்து பல குறைகள் சொன்னார், வாரிசு அரசியல் சொன்னார், அதை சொன்னார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுச்சி, அவர் பின்னாடி பெரிய ஒரு கூட்டம் வந்துச்சு. ஆனால் ஒரு அரசியல் கட்சியில் இருந்துக்கிட்டு அந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு, காரணமே சொல்லாமல் ராஜினாமா பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த அரசியல் கட்சி தலைமையிலே போயிட்டு ஒரு அனுமதி வாங்கிக்கிட்டு ரொம்ப சாஃப்டாக எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் இல்லையா, அப்படி போயிட்டு ஒரு அரசியல் கட்சி அறிவிக்கும் போது இது பெரிய அளவில் மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. சரி, இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க சார்? 1 மணி நேரத்தில் 1.5 லட்சம் பேர் சார், ஓவர் நைட்டில் 15 லட்சம் பேர் சார், இன்றைக்கி டேட்டுக்கு 17 லட்சம் பேர் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது எப்படி இந்த 17 லட்சம் 18 லட்சம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ணாமலை என்ன செய்கிறாரு? நேராக போகிறாரு. நீங்கள் தேதியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நேராக டெல்லியில் போகிறாரு. அங்கே போயிட்டு வந்து அனுமதியெல்லாம் வாங்கிக்கிறாரு. தேதி அறிவிச்சுட்டு நான் சமூக வலைதளத்தில் சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சமூக வலைதளத்தில் சந்தித்தார்.
சந்திக்கும்போது அண்ணாமலை என்ன பேசியிருக்கணும்னா, நான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை, அதுக்கு பிறகு அரசியல் வாழ்க்கை, இதை வந்து அவர் முதல்ல அதை சொல்லிவிட்டு, எனக்கு வந்து இருக்கிற கட்சியில் வந்து எனக்கு செயல்படுறதுல சில கருத்து வேற்றுமைகள் இருக்குது, என்னென்ன கருத்து வேற்றுமைலாம் இருக்குது அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு, இப்படிலாம் ஒரு கருத்து வேற்றுமை இருக்கும்போது நான் அந்த கட்சியில் எப்படி நான் இயங்க முடியும், அதனால் நான் வந்து தனி கட்சி தொடங்குகிற திட்டம் எனக்கு இருக்குது, அதனால் வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணுமோ நீங்கள் என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா 1,00,000 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க. ஒரே 1,00,000 பேர் கூட வந்து அண்ணாமலை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த 15, 18 பில்டப் கொடுக்குறாருல, இந்த 15, 18 எப்படி வந்ததுன்னா, அண்ணாமலை அந்த காணொலியில் சோஷியல் மீடியாவில் அது வந்து அந்த அவர் வெளியிட்ட அந்த வீடியோவில் முதல்ல அவர் உச்சரித்த அந்த பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் உச்சரித்தது ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேரை வந்து முதல்ல அவர் வந்து உச்சரித்தார். ரஜினிகாந்த் அவருக்கு வேர்ல்டு ஃபேமஸ். உலகம் முழுவதும் வந்து ரஜினிகாந்த்னா யாருன்றது வந்து சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. உலகம் முழுவதும் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களை உச்சரித்து, அவர் பேரை உச்சரித்து, ரஜினிகாந்த் அவர்களே என்னை வந்து அரசியல் கட்சி தொடங்கும் போது என்னை அழைச்சாருன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் குறித்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்களை மென்ஷன் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கினதுன்றது வந்து என்னை போன்றவர்களுக்கு நல்லது, என்னை போனால் அவரை போன்றவருக்கு, அண்ணாமலை போன்றவருக்கு நல்லது, ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு தத்துவத்தை சொன்னார். அது என்ன ஒரு வார்த்தை? ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினா அது என்னை போன்றவர்கள் நல்லது, ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தை பற்றி முழுக்க முழுக்க முதல் பேச்சே ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து பேசணும். அதுக்கு பிறகு அவர் பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகள் நீங்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் கட்சியில் நான் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன், எப்படி அடுத்தது விஜயகாந்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் விஜயகாந்த் அவர்கள் கட்சியில் வந்து நான் இன்டர்ன்ஷிப்பில் இருந்தேன். ஒரு பக்கம் ரஜினிகாந்த், இன்னொரு பக்கம் விஜயகாந்த், இவங்களெல்லாம் பேரை வந்து உச்சரித்து இதெல்லாம் வந்து பண்ணி இப்போ நான் வந்து ஒரு தனியாக வந்து ஒரு அமைப்பை தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்த உடனே அன்றைய தினமே வந்து சர ஏறுது. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்னொரு பக்கம் ஒரு வாஞ்சையோடு இருந்தாங்க ரஜினிகாந்த் ரசிகர்கள், இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்த் தொண்டர்கள் கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா விஜய் அரசியலில் வந்து ஒரு முதலமைச்சர்ன்ற பதவியை எட்டின உடனே ரஜினிகாந்த் ரசிகர்லாம் மிகப்பெரிய ஏக்கத்தில் தவிச்சாங்க. அந்த சரியாக அதை வந்து உள்வாங்கிட்டு உளவுத்துறை மூலமாகவோ அல்லது அவருக்கு நெருக்கமான நபர்கள்கிட்ட அதை உள்வாங்கிட்டு என்ன செஞ்சார்னா, அண்ணாமலைக்கு எந்த உளவுத்துறையும் தேவையில்லை, அவரே வந்து ஒரு உளவாளி தானே, காவல்துறையில் பணியாற்ற அவருக்கு தெரியாதா? அப்போ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ரஜினிகாந்த் அவர் ரசிகர்கள் ஏக்கத்தோடு இருக்கிறாங்க, அதை ரஜினிகாந்த் புரிந்து கொள்ளவில்லை. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ரஜினிகாந்த்ன்ற அந்த கல்ட், அந்த ஆளுமையை வந்து நம்ம அந்த புகழை நாம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி தான் விடாப்புடியாக நின்று, அதுவும் குறிப்பாக இந்த 1 மாத காலமாக வந்து மிக சிரத்தை எடுத்து, ஏன் இன்னும் சொல்லப்போனால் தேர்தலுக்கு முன்னாடியே திட்டமிட்டது, ஆனால் தலைமை வந்து அனுமதி வழங்கலை. தேர்தலுக்கு பின்பாவது நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம், இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த காலங்களில் நம்ம பயன்படுத்திக்கலாம், ரஜினிகாந்தோட புகழை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்து தான் ரஜினிகாந்த் புகழ்பாடியே வந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டது. அதனுடைய விளைவு தான் இந்த 17 லட்சம் 18 லட்சம்ன்றது. சரி, அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்ன மாற்றம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு வந்து அல்வா கொடுக்கப்பட்டார். அண்ணாமலை அல்வா சாப்பிட்டுட்டு மீண்டும் ஆடு வளர்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றது தான் தகவல். ஏன்னா அன்றைய தினமே இதை புரிஞ்சுக்கிட்டவங்க, அண்ணாமலை பேச்சை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க உடனடியாக என்ன செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே திட்டமிட்டதா அல்லது ஏற்கனவே வந்து ஒரு வேலை டிசைன் பண்ணி வச்சுருந்தாலும் தெரியல, லதா ரஜினிகாந்த் வந்து மக்கள் மேடைன்னு ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை அறிவித்தாங்க. சரி, அதோடு விட்டாங்களா? அதோடு விடலை. அதுக்கு பிறகு இந்த லூசு பைத்தியம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராகவா லாரன்ஸ் வந்து தலைவர் ரஜினி, நானும் அரசியலுக்கு வரேன்,
அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பில்டப் கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்த உடனே என்னங்கன்னா, அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து என்ன செய்ய கேட்டால், ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பாக ஒரு அறிக்கை, ரஜினிகாந்த் அவருடைய பெயரையோ படத்தையோ எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்தக்கூடாது. இது மிகப்பெரிய நெத்தி அடி அண்ணாமலை இதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு செய்தி வெளியிட்ட உடனே அடுத்தது ரஜினிகாந்த் பெயரையோ எதையுமே உச்சரிக்க முடியாது. எப்போ வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து ரஜினிகாந்த் அவருடைய பேரை வந்து உச்சரித்த உடனே பல மாவட்டங்களில் வந்து அண்ணாமலையை கையை தூக்கி வந்து நிறுத்தி இருக்கிற மாதிரி, யார் நிறுத்தி இருக்கிற மாதிரி, ரஜினிகாந்த் நிறுத்தி இருக்கிற மாதிரி, அப்படி ஒரு பில்டப் வந்து தென் மாவட்டங்கள் முழுவதுமே அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டது. குறிப்பாக திருச்சி, கரூர், மேற்கு மாவட்டங்களில் சில பகுதிகள் எல்லா இடத்துலையும் ஒட்டப்பட்டது. அப்போ இது வந்து தெளிவாயிடுச்சு, ரஜினிகாந்த் என்ற ஆளுமையை வந்து அண்ணாமலை பயன்படுத்திக்க பார்க்குறார். அப்போது ரசிகர் மன்றம் சார்பாக வருது. இந்த லதா ரஜினிகாந்த் அவருடைய அந்த மக்கள் மேடை அறிவிப்பாக இருந்தாலும் சரி, ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர் மன்றங்கள் வெளியிட்ட அந்த செய்தியாக இருந்தாலும் சரி, படத்தையோ பெயரையோ பயன்படுத்திக்கக்கூடாது என்ற அந்த செய்தியாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அண்ணாமலை அரசியல் கட்சி தொடங்குறதா அந்த அறிவிச்சார் இல்லையா, வி த லீடர்ஸ், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருந்துச்சுன்னா அண்ணாமலை பக்கம் யாரும் போயிருக்கவே மாட்டாங்க. இந்த 17 லட்சம் சான்ஸே கிடையாது. இப்போ அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாருன்னா, புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் எல்லாம் புது விஷயமாக சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம இனிமேல் தான் வந்து நம்ம வந்து இந்த அரசியலே வந்து ஒரு வேளை வந்து நவீனமயமாயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் திரும்ப சொல்கிறார், ஆதரவு கொடுக்குறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றுட்டோம், ஆனால் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒன்று சொன்னார். அப்போ கூட்டணினா என்ன, கூட்டணி என்பது எதற்கு, இதுக்கு யார்கிட்ட விளக்கம் கேட்குறது புரியலை. சரி, ஒரு பக்கம் அது இருக்கட்டும். இன்னொரு சைடில் இவர் பார்த்திங்கன்னா அண்ணாமலை சொல்கிறாரு, நான் யாரிடமும் ஃபோன் பண்ணி நீங்கள் மெம்பர் ஆகணும்னு நான் கேட்கவே இல்லை. இப்போ என்கிட்ட அந்த 18 லட்சம் பேர் வந்து அது சொல்லியிருக்கலாம், என்னென்னா நான் யாரையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நீங்கள் மெம்பர் ஆகணும்னு நான் சொல்லலைன்னு ஒரு தகவல் சொல்கிறதுல அது சாதாரணமாக எடுத்துக்கலாம். நம்ம அவர் உள்ளபடியே அவர் வந்து பேசினாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறார் என்னென்னா, அதை நம்ம நம்பி தானே ஆகணும். நான் யாருக்கும் வந்து ஃபோன் பண்ணி என் கட்சி இந்த அமைப்பில் மெம்பர் ஆகுங்க நான் சொல்லவே இல்லை அப்படின்னு. அது வந்து நம்ம நம்பலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் யாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிடலன்னு சொன்னார், ரைட், ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்து நமக்கு காது குத்துற வேலை. என்னென்னு கேட்டிங்கன்னா, என் அமைப்பில் இந்த வி த லீடர்ஸ் என்ற அமைப்பில் வந்து 18 லட்சம் பேர் வந்து உறுப்பினராங்க இல்லையா, இது யாருமே எந்த அரசியல் கட்சியும் சாராதவர்கள், எந்த அமைப்பையும் சாராதவர்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார். அப்போ நான் கேட்குறேன், இது எப்படி சாத்தியம், இது எப்படி தெரிஞ்சுது, இதை எப்படி கண்டுபிடிச்சாரு? என்ன தான் நீங்கள் வந்து சொன்னாலும் அந்த உறுப்பினர் ஆகக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியிலும் உறுப்பினர், இங்கே ஏற்கனவே ஒரு 4 கட்சியில் மெம்பராக இருக்கிறவங்களாம் இருக்கிறான். அப்போ இவர் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ரெஷர்ஸு, ரொம்ப யூத்து, யங்ஸ்டர்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் அவர் நம்புறது என்னென்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் அவர் வந்து இந்த நீட் வந்து தேர்வு குறித்து ரத்து குறித்து அவர் பேசினது, அதாவது இளைஞர்களை கவரக்கூடிய அளவுக்கு சில பேச்சுக்கள்லாம் பேசுகிறார் இல்லையா, அதை வச்சு அவர் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, இது எப்படி சாத்தியம், இது எப்படி தெரியும் உங்களுக்கு, எந்த அரசியல் கட்சியும் சாராதவர்கள் தான் இவர்கிட்ட மெம்பர் ஆகிருக்கிறாங்கன்னு எப்படி தெரியும்? அது எதுக்காக சொல்கிறாருன்னா, இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு அந்த மேடையில் பேசும்போதே, நான் வந்து சாதாரணமான மனுஷன், நான் வந்து கல்ட்டு கிடையாது, நமக்கு எந்த கல்ட்டோட நமக்கு அந்த மாதிரி நான் ரொம்ப எளிமையானவன் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் வழக்கமாக பேசுகிறது தான். அண்ணாமலை யாருன்றது ஊர் உலகத்துக்கு தெரியும். அண்ணாமலை எப்படிப்பட்ட ஒரு பொய்யர்ன்றது வந்து கடந்த காலத்தில் நிறைய இருக்குது. நம்ம இப்போ அதை புதுசாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அரசியல் கட்சி தொடங்கட்டும், அப்புறம் நம்ம பேசுவோம். அண்ணாமலை வந்து எப்படிப்பட்ட ஒரு அக்மார்க் பொய்யன் என்பது நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன, விஜய் அரசியல் கட்சி தொடங்கின பிறகு பலருக்கும் வந்து அந்த ஆசை வந்துடுச்சு. கேட்டால் நாமளும் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கி நாம் இருக்கிற இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரு, அதுக்கப்புறம் இருக்கிற வந்து இணையத்தில் இருக்கிற அத்தனையும் டெலிகிராமு, அது இது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அத்தனையும் பயன்படுத்தி செல்ஃபோனை பயன்படுத்தி வந்துடலாம், மக்கள்லாம் ஓட்டளிக்க வேண்டியதில்லை, அப்படி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வச்சு அண்ணாமலைக்கு அந்த ஆசை வந்திருக்குது. அப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய ஒரு பொய் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஆதரவளித்தவர்கள் யாருமே வந்து எந்த அரசியல் கட்சி சாராதவங்க, எந்த அமைப்பையும் சாராதவங்க அப்படின்னு வந்து ஒரு பில்டப் கொடுக்குறாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து
வேக வேகமாக போய் ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்திச்சிருக்கார். இந்த சூழ்நிலையில் இன்னும் சொல்லப்போனால் அந்த சந்திப்பு நடந்த பிறகு தான் அண்ணாமலை பேசுகிறாருன்னு வச்சுங்க. இப்போ எதுக்காக நயினார் நாகேந்திரன் போய் அங்கே சந்தித்தார் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை மீண்டும் அரசியலுக்கு வர சொல்லி ஒரு அழுத்தம் இருக்கா? ஆனால் என் அறிவுக்கு உட்பட்ட வரை ரஜினிகாந்த் அவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தது. ஆனால் அந்த வாய்ப்புகளெல்லாம் அவர் தவற விட்டுட்டார், அல்லது வேண்டாம்னே திட்டமிட்டே தவிர்த்துட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்போவும் கூட பார்த்திங்கன்னா அவருக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொன்னால் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாய்ப்பை உருவாக்குறதும் ரஜினிகாந்த் அவர்கள் கையில் தான் இருக்குது. இல்லைங்க இப்படி சொல்கிறீங்க, அவர் காலம் முடிஞ்சிச்சுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, நாளைக்கு ஜெயிலர் 2 வருதுன்னு சொன்னால் தியேட்டர்கள் அல்லோகலப்படும். இதுதான் ஃபேக்ட். அப்போ படத்தை வச்சு சொல்லிடலாமண்ணா? இப்போ அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மக்கள் கவர்ச்சி அரசியலுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவு. அப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம். கடந்த காலத்தில் சொல்லுவாங்க, குடியரசுத் தலைவர் பதவி வரைக்கும் அவருக்கு எட்டி பார்த்ததுங்க, அவர் தாங்க தவிர்த்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. ஆனால் நயினார் நாகேந்திரன் சந்திச்சுட்டு வந்த பிறகு உங்கள் புகழை யார் யாரோ பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இந்த பக்கம் அந்த புகழை திருப்பி விடுங்கன்னு ஒரு வேளை கேட்டிருக்கிறாரா? எதுக்காக இந்த சந்திப்புன்னு சொல்லிட்டு, நட்பு ரீதியாக சந்திப்பா அல்லது அரசியல் ரீதியாக சந்திப்பா, இது எதையுமே சொல்லவே இல்லை. அப்போது ஒரு யூகத்தின் அடிப்படையில் மீண்டும் கூட ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடிய அந்த எண்ணம் இருக்குதா? ஒருவேளை சாத்தியக்கூறுகளை ஆலோசிக்கிறாங்களா? ஏன்னா அரசியல் சூழல் இப்போ மாறிடுச்சு. தமிழ்நாடு அரசியல் சூழல் முற்றிலுமாக மாறிடுச்சு. மும்முனை போட்டின்றது உறுதியாயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாம் தமிழர் தனித்து போட்டிட்டால் கூட பார்த்திங்கன்னா அவங்களும் களத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் இப்போ ரஜினிகாந்த் அவர்களை நயினார் நாகேந்திரன் சந்தித்ததில் என்ன, எதுக்காக சந்திக்கணும் இந்த சந்திப்பு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விகள் அத்தனைக்கும் காலம் விரைவில் பதில் சொல்லும். அடுத்தடுத்து நகர்வுகள் இருக்குது. நாம் காத்திருந்து அடுத்த நகர்வு என்ன என்பது குறித்து மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.